ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரி சீக்கிரமாக சேரணும். அவங்க இப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி காலையிலேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, பேசாமல் எல்லா உண்மையை போய் விஜய் கிட்ட சொல்லிடலாமா, ஏன் நம்ம இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கோம், எப்படினாலும் இந்த உண்மை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாத்துக்கும் தெரிய வரதான் போகுது. அதுக்கு நம்மளே போய் சொல்லிட்டோம்னா அட்லீஸ்ட் நம்மளை எதுவும் அவர் சங்கடப்படுத்தாமல் இருப்பார். இல்லைனா நீ இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டியே, என் வெண்ணிலா உயிரோடு இருக்கிறதையே என்கிட்ட மறைச்சிட்டியேன்னு சொல்லி என்னை ஒரு வார்த்தை கேட்டுட்டாருன்னா என்னால் கண்டிப்பாக அதை தாங்கிக்கவே முடியாது. நான் சொல்லாமல் விட்டாலும் ராகினி பசுபதி கண்டிப்பாக சொல்ல தான் போகிறாங்க விஜய்கிட்ட. நம்மளை எவ்வளோ நாள் பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்குவாங்க. ஒருவேளை இந்த பிரச்சனை பெருசாகி விஜயே ராகினி கிட்ட போய் ஏதாவது பேசிட்டாருனோ ஏதாவது திட்டாருனோ கண்டிப்பாக ராகினி வெண்ணிலா உயிரோடு இருக்கிற விஷயத்த சொல்ல தான் போகிறான். அதுக்கு நம்மளே முந்திக்கிட்டு போய் சொல்லிட்டோம்னா அட்லீஸ்ட் அவர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்றதாவது நம்மளுக்கு தெரியும். நம்மளோட எமோஷனை அவருக்கு புரிய வைக்கவாது செய்யலாம். அட்லீஸ்ட் விஜய் கிட்ட சொல்லலைனாலும் தாத்தா பாட்டிக்கிட்டையாவது பொறுமையாக அந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப திங்க் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைப்பாங்க, நம்ம ஏன் ஒரு வாட்டி போய் வெண்ணிலாவை பார்க்கக்கூடாது, வெண்ணிலாவுக்கு தான் எல்லாமே மறந்துருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, விஜய் பற்றின ஞாபகம் மட்டும் அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒருவேளை விஜய் பற்றின ஞாபகமும் இல்லை அவங்களுக்கு, வெண்ணிலா எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் தேவைப்படுதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ அப்படியே யோசிக்கலாம்ல. எதுக்கும் ஒரு வாட்டி போய் வெண்ணிலாவை நம்ம டேரெக்டாக பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு கிளம்பி போவாங்க. கரெக்டாக போகும்போது விஜய் பார்த்துருவார். எங்கே காவேரி போகிற, காலையிலே எங்கே கிளம்பி போகிற, சொல்லாமல் கூட போகிற, சாப்பிட்டியா இல்லையா, நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, ஏமா இப்படி பண்ணிகிட்ருக்க, அட்லீஸ்ட் என்கிட்ட உண்மையாவது சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அக்கா என்னை டவுனுக்கு வர சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் டெய்லர் ஷாப்புக்காக திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி வர சொன்னாங்க, மாமாவும் கொஞ்சம் பிஸியாக இருக்காராம்மா, எங்கேயோ ஆக்டிங்காக வெளியே ஷூட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்கனால அவள் தனியாக தான் இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டா அதனால தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே விஜய் நினைப்பார், ஆமாம் குமரன் ஆல்ரெடி சொன்னார்ல அவர் ஷூட்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கேன், நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், கடையில் எதையுமே கவனிக்க முடியலன்னு அந்த ஹெல்ப்காக தான் கூப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நீ போய் பார்த்துட்டு வா காவேரி, சீக்கிரமாக வந்துரு, அட்லீஸ்ட் இனிமேலாவது என்கிட்ட நார்மலாக இருக்கா காவேரி, உங்ககிட்ட நான் நிறையா விஷயம் ஷேர் பண்ணணும், உங்ககிட்ட நான் ஒழுங்காக பேசி எவ்வளோ நாள் ஆச்சு, உன் கையை பிடிச்சி காஃபி குடிச்சு நான் எவ்வளோ நாள் ஆச்சு, தயவுசெய்து நார்மலாக வா காவேரி, ஈவினிங்கு நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வா, இப்போ நீ ஓகே தானம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் நார்மலாக தான் இருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க, ஈவினிங் நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஆசிரமத்துக்கு போனதுமே வெண்ணிலா அங்கே உட்காந்துட்ருப்பாங்க. வெண்ணிலா கிட்ட இவங்க பேச ட்ரை பண்ணுவாங்க. வெண்ணிலா என்னை பாருங்கள், எனக்கு தெரியுதா, நான் போன டைம் வந்திருந்தல, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, வெண்ணிலா கிட்டேருந்து எந்த பதிலுமே வராது. வெண்ணிலா சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க, உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்கக்கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனுமே வராது. அமைதியாகவே உட்காந்துட்ருப்பாங்க. கொஞ்சம் கூட எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் ஒரே இடத்த பார்த்து உட்காந்துட்டே இருப்பாங்க. கடைசியில் காவேரி என்ன பண்ணுவாங்க, விஜயோட ஃபோட்டோவை காமிச்சு, இவர் உங்களுக்கு தெரியுமா, யாருன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, வெண்ணிலா பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆயிடுவாங்க. விஜயோட ஃபோட்டோ பார்த்ததுமே, எனக்கு தெரியும் என்னோட விஜய் தான் இவர் எங்கே இருக்காரு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். இவங்களுக்கு எந்த ஞாபகமே இல்லை, வெண்ணிலா அவங்கன்றதே மறந்துட்டாங்க, பட் விஜயோட ஞாபகம் மட்டும் இவங்களுக்கு எப்படி இருக்குது. காவேரி இதை பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டாங்க. வெண்ணிலா கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்ல, வெண்ணிலா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் இங்கே, விஜய் வேணும், விஜய்னு சொல்லி ரொம்ப சத்தமாக கத்தும்போது அங்கே ஹாஸ்டலில் இருந்த வார்டன்லாம் வந்துடுவாங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்க அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே உள்ளே வந்துடுவாங்க. அந்த அம்மாலாம் உள்ளே வந்ததுமே, என்ன நிவேதா ஏன் இப்படி கத்துற, இது வரைக்கும் நிவேதா இப்படி நாங்கள் கத்தி பார்த்ததே இல்லையே, நிவேதா யார்கிட்டையுமே பேசக்கூட மாட்டாங்க, இப்போ என்ன விஜய்னு சொல்லி கத்துறாங்க, என்னங்க ஆச்சு, என்னம்மா காவேரி ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் இவங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களெல்லாம் கிளப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் காவேரி ரொம்ப அழுகுவாங்க. என்ன இவங்க வெண்ணிலா இன்னும் விஜய் இவ்வளோ ஆழமாக நினச்சிட்ருக்காங்க, இவங்களோட மெமரிஸ் ஃபுல்லாமே விஜய் மட்டும்தான் இருக்கார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு வெண்ணிலாவை ரொம்ப காம் பண்ணுவாங்க. வெண்ணிலா ப்ளீஸ் பதட்டப்படாதீங்க, நான் விஜய் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், விஜய் உயிரோடு தான் இருக்கார், விஜய் உங்கள் கூட கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு அவங்க வெண்ணிலாவோட கையை பிடிச்சி அவங்க சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் வெண்ணிலாவும் ரிலாக்ஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா சொல்லுவாங்க, என்னோட விஜய் தான் எனக்கு எல்லாமே, என்னோட விஜய் கூட என்னை எப்படியாவது சேர்த்து வச்சுருங்க, விஜய்க்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி கண்ணிலேருந்து மடமடன்னு தண்ணி வந்துடும். இதுக்கு மேலே நான் இங்கே இருக்குதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, வெண்ணிலா கிளம்புற வெண்ணிலா, நான் விஜயோட அடுத்த டைம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க. வெளியில் காவேரி ரொம்ப பயங்கரமாக அழுகுவாங்க, கத்தி அழுகுவாங்க. வெண்ணிலா என்னோட விஜய்ன்னு சொல்லும்போது,
எனக்கு அப்படியே வந்துட்டு நெஞ்சில் ஆணி எடுத்து குத்துன மாதிரி இருந்தது. அவர் என்னோட விஜய், என்னோட புருஷன், என்னோட புருஷனை இன்னொரு பொண்ணு வந்துட்டு பங்கு போட்டதை நான் எப்படி அனுமதிக்க முடியும்? அவர் கூட நான் நிஜ பொண்டாட்டியாகவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். இவங்க வெண்ணிலா லவ் பண்ணியிருக்காங்க, அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருந்தது உண்மைதான். பட் இவர் கூட நான் என் பொண்டாட்டியாக புருஷனாகவும் வாழ ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு நிஜமான அன்போடு வந்துட்டு நிஜமான ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கும்போது இப்படி ஒரு பொண்ணு வந்து என் வாழ்க்கையில் வந்துட்டு நிற்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. இப்போ நான் இதை என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி அவங்க அக்காவை பார்க்க போவாங்க. அவங்க அக்காவை பார்த்ததுமே ரொம்ப பயங்கரமாக அழுதுருவாங்க. நமக்கு என்ன தான் வந்துட்டு அக்கா நம்ம மேலே கோவப்பட்டாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தேடுற ஒரே முகம் அக்காவாக தான் இருக்கும். கங்காக்கானால தான் வந்துட்டு சரியான வந்துட்டு சொல்யூஷன் இதுக்கு கொடுக்க முடியும். அவள் தான் வந்துட்டு எது கரெக்டு தப்புன்னு நம்மளுக்கு சொல்லுவா அப்படின்ற மாதிரி கங்காவுக்கு தேடி போவாங்க. கடைக்கு போனதுமே கங்காவை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுகுவாங்க. நிவின் வந்துட்டு பிரேக்கப் ஆகும்போது எப்படி கங்கா கிட்டே போய் சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதாங்களோ அதே மாதிரி சீன் இப்போது திரும்பவும் வரும். விஜயோட பிரச்சனையை வந்துட்டு கங்கா கிட்டே சொல்லிட்டு அழுகுவாங்க. அக்கா இந்த மாதிரி அவர் ஆல்ரெடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணார். பல வருஷமாக அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு திடீர்னு வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணோட மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. அவங்க அப்பா அம்மாவே இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஊர்லேயே இல்லை. அந்த பொண்ணுக்காக தான் இவ்வளோ வருஷமும் விஜய் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறத வந்துட்டு இந்த பசுபதி, ராகினி எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என் வாழ்க்கையை வந்துட்டு கெடுக்கிறதுக்காகவும் அந்த வீட்டிலேருந்து என்னை துரத்துறதுக்காகவும் தான் இவங்க எல்லாருமே இப்படி சேர்ந்து பிளான் பண்ணி வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு ஆசிரமத்துலேருந்து கண்டுபிடிச்சி என்கிட்ட போய் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அதனால தாக்கா இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கங்கா சொல்லுவாங்க, என்ன காவேரி சொல்கிறேன், இவ்வளோ பிரச்சனையை வந்துட்டு தாங்கிட்டு தான் நீ இவ்வளோ நார்மலாக இருந்தியா? அப்போவுமே எனக்கு உன்னை பார்த்தா சந்தேகமாக தாண்டி இருந்தது. உன் மூஞ்சியே சரியில்லை. எப்போ பார்த்தாலும் விஜய் விட்டு வந்து இங்கே வந்துட்டு எங்கள் கூடயே இருந்துகிட்ருக்கியே, எங்கள் கூடயே பேசிகிட்ருக்கியே, விஜய் விட்டு ஒரு நாள் கூட வரமாட்டேயே. நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இவ்வளோ பிரச்சனை இல்லாமல் நடந்திருக்கு. இந்த பசுபதிக்கு அப்படி என்ன தான் நம்ம குடும்பத்து மேலே கொலவெறி, நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் கெடுக்கிறதுக்கு இந்த ஆள் இப்படி அலைஞ்சிட்ருக்கானே. நீ ஒன்றும் கவலைப்படாத காவேரி, எல்லாம் பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு அழுகை நிறுத்து அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல காவேரி சொல்லுவாங்க, இல்லைக்கா அந்த பொண்ணு சொல்கிறாங்க விஜய் எனக்கு வேணும், என் விஜய் தான் எனக்கு எல்லாமே, ஏன் விஜய்னு சொல்லும்போது நான் எப்படிக்கா, அவர் என்னோட விஜய்க்கா, என்னோட உசுருக்கா, அவரை பிரிஞ்ச என்னால் இருக்கவே முடியாதுக்கா, அவர் எனக்கு வேணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுவாங்க. அதுக்கு உடனே கங்கா சொல்லுவாங்க, அவர் உன்னோட புருஷன் தாண்டி, உன்னோட புருஷனை உங்ககிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. உன் கழுத்தில் தாலி கட்டி எவ்வளோ நாளும் வந்துட்டு புருஷன் முன்னாட்டியாக நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. அதை வந்துட்டு பிரித்து இப்படியெல்லாம் திடீர்னு ஒரு பொண்ணெல்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட முடியாது. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். அதே மாதிரி உங்கள் தாத்தா பாட்டியும் பார்த்துட்டெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத காவேரி, உனக்கு தாண்டி உன் புருஷன், நீங்கள் 2 பேரும் வந்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் 2 பேர்த்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது. வெண்ணிலாவை பொண்ணு லவ் பண்ணதாகவே இருக்கட்டும், அதுக்காக இப்போ கூட்டிகிட்டு போய் சேர்த்து வைக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்க காவேரி சொல்லுவாங்க, நான் பண்ணது தப்பு தான்க்கா, அவருக்கு பண்ண பெரிய துரோகம் தான் இது. அந்த பொண்ணை பார்த்தவே அழைச்சிட்டு வந்து அவர் கூட சொல்லியிருக்கணும். அட்லீஸ்ட் அவர்கிட்ட சொல்லவாவது நான் செஞ்சுருக்கணும். அவர்கிட்ட சேர்த்து வைக்கிறனோ இல்லையோ அது 2வது விஷயம். பட் நான் சொல்லியிருக்கணும். அந்த உண்மையை மறைச்சு நான் இப்படி தடுமாறிட்டு இருக்கிறது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடி லூஸ் மாதிரி பேசுகிற, அதுக்குன்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இந்தாங்க இவங்க தான் உங்களோட முன்னாள் காதலி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்குங்கன்னு சொல்லி சினிமா ஸ்டைலில் வந்துட்டு நீ பண்ண போறியா? இதெல்லாம் காலத்துக்கு வந்துட்டு ஒத்து வராது, நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வராது. லூஸு மாதிரி பேசாத காவேரி, அவர் உன் புருஷன்டி, எக்காரணத்துக்கு கொண்டு நீ அடுத்தவ கூடலாம் வந்துட்டு அவர் பங்கு போட விடவே கூடாது. என்ன தான் அந்த பொண்ணு முன்னால் லவ் பண்ணியிருந்தாலும் இப்போ வந்துட்டு நீ தாண்டி பொண்டாட்டி, நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் 2 பேரும் தான் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக நான் எவ்வளோ வேணுனாலும் என்ன வேணுனாலும் யார் கூட வேணுனாலும் சண்டை போட்டக்கு நான் தயாராக தான் இருக்கேன். இதனால் நான் லேஸில் விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி கங்கா ரொம்ப கோபமாக பேசுவாங்க. இல்லைக்கா நீ விஜய் மேலெல்லாம் கோவப்படாதக்கா, அவர் மேலெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. அவர் என் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்காரு. எனக்காக வந்துட்டு எவ்வளோ ரிஸ்க் வேணுனாலும் எடுப்பார். பட் எனக்கு இந்த விஷயத்த நினச்சாதாங்க பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எதுக்கும் பயப்படாத, முதல்ல வா வீட்டுக்கு போகலாம். நீ முதல்ல வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்கி ரெஸ்ட் எடு, அடுத்தது நடக்கிறது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு வெண்ணிலா விஷயத்தை யார்கிட்டையும் நீ மூச்சு கூட விட்டுறக்கூடாது. வெண்ணிலா விஷயத்தை அப்படியே விடு. ராகினியோ இல்லை பசுபதியோ அந்த அஜயோ வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசினா நான் பார்த்துக்கிறேன். அடுத்தது என்ன முடிவு எடுக்கணும்னு விஜய்கிட்ட வந்துட்டு நம்மளே நாசுக்காக சொல்லி என்ன பண்ணுங்கிறத யோசிக்கலாம். அது வரைக்கும் நீ அவசரப்பட்டு யார்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லிடாத, முக்கியமாக உன் புருஷன்கிட்ட எதுவும் சொல்லிடாத காவேரி அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிவிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதுமே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து குமரன் கிட்ட கங்கா சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஜய்க்கு ஆல்ரெடி முன்னாள் காதலி ஒருத்தங்க இருந்திருக்கலாங்களாமா. அவங்க இப்போ உயிரோடு இருக்கனால 2 பேரும் இவங்க எல்லாருமே சேர்ந்து
விஜயும் அந்த வெண்ணிலா பொண்ணையும் வந்துட்டு விஜய் கூட சேர்த்து வைக்கிறதா சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டுருக்காங்களாமாங்க. இதெல்லாம் என்னங்க பிரச்சனை? காவேரி லைஃப்பில் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சேன், அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரியலைங்க. அவன் ரொம்ப கதறி கதறி அழுகிறா. அவள் அழுகிறத பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கங்கா சொல்கிறேன், இப்படி இல்லாமல் நடந்திருக்கு? விஜய் லைஃப்பில் முன்னாடியே ஒரு பொண்ணு இருந்திருக்காங்களா? அப்படியே முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தாலும் அதெல்லாம் எல்லா வாழ்க்கையிலும் இருக்க தானே செய்யுது. எல்லாரோட லைஃப்லேயும் முன்னாள் காதலர் முன்னாள் காதலின்னு இருக்க தானே செய்கிறாங்க. அதுக்குன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லோரும் சேர்ந்துட்டா இந்த உலகமே என்ன ஆகிறது? இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. காவேரி தைரியமாக இருக்க சொல்லு. காவேரிக்கு நான் இருக்கேன். எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இந்த பசுபதியை கொல்லாமல் விட மாட்டேன். காவேரி வாழ்க்கையை ஸ்டார்டிங்லேருந்தே அவன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கான். நிவின் கூட வரும்போது பிரச்சனையை பண்ணான், அடுத்தது இப்போ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவன் எனக்கு என் கையால் தான் சாவு. நான் காவேரி வாழ்க்கைக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கங்கா உடனே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு நம்ம பொறுமையாக தான் டீல் பண்ணி ஆகணும். இப்படி அவசரப்பட்டு நீங்கள் எதையும் பேசிடாதீங்க, எதையும் பண்ணிடாதீங்க. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். அம்மாக்கோ இல்லை பாட்டிக்கோ தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது யார்கிட்டையும் சொல்லிட வேண்டாம். நீங்கள் சத்தமாக பேசும்போதே உள்ளே கேட்டுருங்க, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ண போகிறேனே தெரியலையே. கங்கா காவேரி முகத்தில் இப்போ தான் நான் சந்தோஷத்தை பார்த்துட்ருக்கேன், அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வரணுமா? நான் காவேரியை உடனே பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க அவள் இப்போ தான் தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கா, அவள் கொஞ்சம் சரியாகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு குமரனையும் கூட்டிகிட்டு உள்ளே போயிடுவாங்க. கரெக்டாக வந்துட்டு அந்த டைமில் பார்த்தா நிவின் கால் பண்ணுவார் குமரனுக்கு. ஆனால் எங்கேனா இருக்கீங்க, உங்களை கொஞ்சம் பார்க்கணும், எனக்கு மனசே சரியில்லை, கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கேன், வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியிலையும் நிம்மதி இல்லை, உங்களை பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் பேசினா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா இவன் வேறு இப்படி சொல்கிறானே, அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சோ யமுனா கூட அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு, வாடா நிவின் உடனே வா, நம்ம எப்போவுமே பார்க்குற டீ ஷாப்புக்கு வந்துரு, டீ கடையில் வெயிட் பண்ணிடா, நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே 2 பேரும் போவாங்க. கரெக்டாக வந்துட்டு நிவின் புலம்பிகிட்ருப்பார், யமுனா இப்போல்லாம் பேசுகிறதே சரியில்லைங்க, எங்கள் அம்மா கூட ஒரே பிரச்சனையாக இருக்குது, நான் வீட்டில் இருக்கிறக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, இவங்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி நான் எப்படி தான் கொண்டு போகிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல, பயங்கரமாக யமுனா டார்ச்சர் பண்ணுறா, எங்கள் அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கா, எங்கள் அம்மா சொல்கிறாங்க யமுனாவை வந்துட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தாமல் விடவே மாட்டேன்ட்டு, எல்லோரும் என்னை சரியாக மாட்டி விட்டுட்டீங்கல்ல, ஏன்னா இப்படி பண்ணீங்க, என் வாழ்க்கைக்கு எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, குமரன் உடனே சொல்லிடுவார், நிவின் யாருமே வந்துட்டு வேணும்லாம் பண்ணல நிவின், எல்லாமே காலத்தோட கட்டாயத்தினாலேயும் சூழ்நிலையினாலேயும் நடந்தது தான், ஏன் உங்ககிட்ட நான் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது, காவேரியோட வாழ்க்கையே இப்போ பிரச்சனையில் தாண்டா போயிட்டுருக்கு, நீ காவேரி சந்தோஷமாக இருக்கான்லாம் நினைக்காத, காவேரி விஜயுமே வந்துட்டு இப்போ சந்தோஷமாக இல்லை, உங்களுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு உனக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சி நீ புலம்பிகிட்ருக்கு, ஆனால் அவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்துட்டு என்ன பிரச்சனைனா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய்க்கு ஏற்கனவே காதல் இருந்திருக்காங்களாமா, வெண்ணிலான்ற ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிவிட்டு பல வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு, அந்த டைமில் தான் அவங்க தாத்தா பாட்டி ஃபோர்ஸ் பண்ணனால காவேரியை கல்யாணம் பண்ணியிருக்காரு போன வருஷம். கரெக்டாக அந்த பொண்ணை வந்துட்டு இந்த வருஷம் உன் மாமா உன் ராகினி எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சி விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக பிளான் போட்டுட்ருக்காங்கடா, காவேரி அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக அப்படின்னு மாதிரி சொல்ல, அட கடவுளே இப்படி இல்லாமல் பண்ணுறான் என் மாமன், இன்னும் அந்த ஆள் திருந்தலையாண்ணா, என்னன்னா சொல்கிறீங்க, காவேரி வாழ்க்கையை திரும்ப இப்படி ஒரு பிரச்சனையா, அது எப்படி இவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து எப்படி விஜய் கூட சேர்த்து வைக்க முடியும், இதெல்லாம் நடக்கிற மாதிரியா இருக்குது, என்னன்னா சொல்கிறீங்க, அதுவும் போக இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்க தாத்தா பாட்டி ஃபோர்ஸ் பண்ணதுனால மட்டும் வந்துட்டு விஜய் கல்யாணம் பண்ணலை, காவேரி விஜயை கல்யாணம் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே ஒரு பெரிய ரீசன் இருக்குது, அந்த ரீசனை நான் இப்போ சொல்லியே தான் ஆகணும், அதை நான் சொல்லாமல் விட்டேன்னா இங்கே வேறு மாதிரி பிரச்சனை வந்துடும், அதை நீங்கள் தாங்க டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, காவேரி வந்து கான்ட்ராக்டில் தான் விஜயை கல்யாணம் பண்ணாங்க, 1 வருஷம் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணிவிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சுற மாதிரி தானே கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணாங்க, அப்படி தான் விஜய் என்கிட்ட சொன்னார், 1 வருஷத்துக்கு அப்புறம் காவேரி வந்துட்டு நான் வந்துட்டு அனுப்பி விட்டுருவேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொன்னார், எதுக்குடா கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணால், என்னடா சொல்கிற நீ புதுசாக சொல்கிறீங்க, எனக்கு கேட்டாலே தலை சுற்றுது, காவேரி வாழ்க்கையில் என்ன தான் நடக்குது, என்ன தான் பிரச்சனை, காவேரிக்கு இவ்வளோ பிரச்சனை இந்த சின்ன வயசில் எப்படிடா அவள் தாங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னா கேட்குறீங்க, நர்மதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பணத்துக்கு வேண்டி தான் காவேரி வந்து விஜயை கல்யாணம் பண்ணியிருக்கா, அந்த டைமில் தான் விஜயோட வீட்டில் அவங்க தாத்தா பாட்டி ஃபோர்ஸ் பண்ணதுனால காவேரிக்கு காசு கொடுத்து அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, 1 வருஷத்துக்கு அப்புறம் காவேரி வந்துட்டு அனுப்பி விட்டுறதா தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க, அதுக்கடையில் 2 பேத்துக்கு பிடிச்சி போச்சு தான் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, குமரன் தலையில் அடிச்சுட்டு அழுவார், என்ன நிவின்னு சொல்கிறேன், நர்மதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவா காவேரி விஜயை கல்யாணம் பண்ணால், அதுக்கு முழுக்க முக்கியமான காரணமே நான் தானே, நர்மதாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுருந்த காசை தொலைச்சதுனால தான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை பெருசாகிருக்கு, அந்த காசுக்காக தான் வந்துட்டு காவேரி அவள் வாழ்க்கையே அழித்து விஜயை வந்து கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணியிருக்காளா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்,
என்னை வந்துட்டு இந்த கடவுள் மன்னிக்கவே மாட்டார், எல்லா குற்ற உணர்ச்சி இப்போ எனக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தலையில் அடிச்சுட்டு அழுக. அண்ணா அழுகாதீங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன தான் வந்துட்டு விஜய் வந்துட்டு கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணாலும் விஜய் வந்துட்டு இப்போ காவேரியை வந்து முழுசாக லவ் பண்ணுறாரு. அவர் என்கிட்டே சொன்னார், காவேரி தான் எனக்கு எல்லாமே, காவேரியோட லைஃப் வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு என்கிட்டே சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க, காவேரிக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடச்சிருக்கு. பட் இப்போ வந்துட்டு இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா நான் உள்ளே வந்தால் நல்லா இருக்காது, நான் உள்ளே வந்தால் அது வேறு மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் தானே இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி காவேரியை வந்துட்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி பண்ணணும். காவேரி விஜயும் சேர்ந்து நல்லா இருக்கணும். எனக்கு அவங்க துரோகம் பண்ணியிருந்தாலும் காவேரி எப்பவும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார் ரொம்பவே நிவின்.